இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கப்பர்நகும் ஊரில் இயேசுப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது நிறைய கூட்டம் அவரை சுற்றி வருது. நிற்கிறதுக்கு கூட இடமே இல்லை. அவருக்கு பக்கத்தில் போக முடியாத அளவு பயங்கரமான கூட்டம். இதில் 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அவனை குணமாக்க சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நெருங்கவே முடியலை. அவங்க ஒரு ஐடியா பண்ணி மேலே கூரையை பிரித்து படுக்கையோடு அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. இயேசு அவர்களை பார்த்து தான், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவனை குணமாக்கணும், அவனுடைய நோய் சரியாகணும் அப்படின்னு தான் இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. ஆனால் நோயை சரியாக்குறதுக்கு பதிலாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எழுந்து படுக்கையை தூக்கிட்டு போகிறான். இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே நோய் சரியாயிருது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நோய் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தின் விளைவு தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டாரு. அப்போது அந்த பாவத்தின் விளைவுகளாகிய நோய்கள் நம்மளுக்கு இருக்கவே முடியாது, இருக்கவே கூடாது. அந்த பாவத்தின் தண்டனை முழுவதையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்து முடிச்சிட்டதுனால நீங்களும் நானும் சரீர பிரகாரமாக எந்த நோயும் சுமந்துட்டுருக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் எந்த விதமான சரீர பிரச்சனையாக இருந்தாலும் அது கூட வாழ பழகாமல் அதை எதிர்த்து நின்று உங்கள் உடம்பை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு அந்த நோயை விரட்டி அடியுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேனப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்படுகிறமைக்காய் நன்றியப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் போய் அப்பா, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் போய் கிரியை செய்கிறமைக்காய் நன்றியப்பா. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. ஆதியிலே அப்பா வார்த்தையாய் நீங்கள் இருந்தீங்கப்பா. ஆமேன். அந்த வார்த்தை தான்ப்பா இன்றைக்கு எங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்குது. ஆமேன். நித்திய ஜீவன் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனோடு நீங்கள் நிலைத்திருங்க. அப்போது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஆமேன். அவருடைய சரீரத்தை உண்டு அவருடைய இரத்தத்தை நீங்கள் பருகும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறீங்க. ஆமேன். அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் நினைவு கூறும்போது, ஆமேன், அவருடைய சரீரத்தை நீங்கள் உண்டு அவருடைய இரத்தத்தை நீங்கள் பருகும்போது மறுபடி உங்களுடைய சரீரம் உயிர் பெறுகிறது, நித்திய ஜீவனை பெறுகிறது. அப்போது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவலி, காய்ச்சல், மற்ற எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, கேன்சர், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, என்ன மாதிரியான நோயாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும்போது அந்த நோய் உங்கள் உடம்பை விட்டு கடந்து போகிறது. ஆமேன். உங்கள் சரீரத்தை விட்டு அந்த நோய் இப்பொழுது அகன்று போகிறது. ஆமேன். உம்முடைய சரீரம், உங்கள் ஒவ்வொருத்தருடைய சரீரமும் இப்பொழுது முழு சுகத்தை பெறுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிறது. எல்லாருமே ஏதோ ஒரு உடல்நல கோளாறுனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை,
ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்குறது எதுக்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க விரும்புகிறாரு. உங்கள் இருதயத்தில் அவர் சிலுவையில் என்ன செய்தாருங்கிற அறிவை தரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் மறைய போகுது. ஆமேன். அவருடைய சரீரம் பீக்கப்பட்டது எதற்காக? நம்முடைய சரீரத்தில் சுகத்தை பெறுவதற்காக. நம்முடைய நோய்கள் அத்தனையும் அவர் சுமந்துட்டார். ஆமேன். இனி நீங்கள் நோய் கூட வாழ பழக தேவையில்லை. இது சுகர் பிரச்சனையாக இருக்கலாம். காலத்துக்கு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற உலகத்தார்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இன்னும் உங்கள் கூட இருக்கிறவங்க டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதையும் நம்ப தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு இறுதியான வார்த்தை. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாயிருக்காய் அப்படின்னு. ஆமேன். உங்களுடைய சரீரத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ, என்ன பிரச்சனை இருக்குதோ, அந்த இடத்த தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தழும்புகளால் நான் சுகமாகியிருக்கிறேன் அப்படின்னு. அவருடைய சரீரத்தில் அவர் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுமந்துட்டார். ஆமேன். நீங்கள் உங்கள் சரீரத்தில் எந்த கஷ்டமும் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். அதனால் நீங்கள் சுகமாய் தங்கணுங்கிறது தான் அவரோட விருப்பம். ஆமேன். அவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை பாதுகாக்கிறாரு. அவர் உங்களை அவ்வளவு அன்பு செய்கிறார். அதுக்காக தான் தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறாரு. ஆமேன். அது எவ்வளவு வெற்றிகரமான ஒரு விஷயம். அவர் தோற்கவே மாட்டார். அவர் சொன்ன சொல்லை நிச்சயமாக காப்பாற்றுவார். அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரங்கள் நிறைவேற்றும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமேன். அவரின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அது வெறுமையாய் திரும்புவதில்லை. என்ன காரணத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரணத்தை செய்து முடித்தே திரும்பும். இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்தினால, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், உங்கள் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தை இது. அது நிச்சயமாக கிரியை செய்து தான் திரும்பும். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகுது. உங்கள் கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகுது. உங்கள் லிவர், உங்கள் நுரையீரல், உங்கள் உடம்புல எந்த உறுப்புலையும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆமேன். அதை நீங்கள் விசுவசிங்க. சந்தேகமே படாமல் நீங்கள் நம்பும்போது தேவன் உங்களுக்கு அதை தந்தருளுவார். ஆமேன். ஸ்தோத்திரம். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். தாயின் கருவில் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தான் உங்களை உருவாக்குனார். இப்போ அவர் உருவாக்கின அந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது நீங்கள் நம்புறீங்க, அந்த வலிகளை அனுபவிக்கிறீங்க. அப்போது நீங்கள் சரீரத்தில் உணரும்போது அதை நம்புறீங்க. இப்போது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய தழும்புகளால் சுகமாகி இருக்கிறாய் அப்படின்னு. அப்போது நீங்கள் டாக்டர் சொல்கிற நம்புறீங்களா? இல்லை உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்றதை நம்புறீங்களா? இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? இதில் எல்லாவற்றிலையும் அதிக நிச்சயமானது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். நீங்கள் அதை நம்பும்போது, சந்தேகமே படாமல் நீங்கள் நம்பும்போது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன். அவர் சகலத்தையும் தலைகீழாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. எந்த உறுப்பு செயல்படவே இல்லை, செயல்படாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களோ அந்த உறுப்பை நல்லா செயல்பட வைக்க தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்த லாசரு 4 நாள் கழித்து இறந்து போன அத்தனை உறுப்புகளும் செயல்பட்டுச்சு. இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற உங்கள் உறுப்பில் ஏதோ ஒன்று பழுதாக இருக்கலாம். அந்த பழுதான உறுப்பை சரி பண்ண தேவனால் முடியாதா என்ன? அவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறாரு. நீங்கள் நம்புங்க, அவர் கண்டிப்பாக உங்களை குணமாக்கிட்டாருங்கிறத விசுவாசிங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு செய்பவராக இருக்கிறாரு. ஏன்னா அவரால் முடியாத காரியம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும்.
சகலத்தையும் அவர் தான் படைச்சாரு. சிலுவையில் சாத்தானை தோற்கடிச்சிட்டாரு. அதனால் அவன் ஏமாற்றுக்காரனாக இப்போ சுற்றி திரிகிறான். உங்களுக்கு இருதயத்தில் பயத்தை கொண்டு வரான். ஏதாவது கை கால் வலிக்கும்போது இந்த நோயாக இருக்குமோ அந்த நோயாக இருக்குமோ நிம்மதியாக இருக்க விடாமல் உங்கள் இருதயத்தில் கலக்கத்தையும் தவிப்பையும் கொண்டு வந்து உங்களை பாடாப்படுத்துகிறான். இன்றைக்கு அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்கள். அவனை எதிர்த்து நிற்க சொல்லியிருக்கிறாரு. எப்படி எதிர்த்து நிற்பீங்க? தயவு செய்து வெளியில் போ அப்படியா? இல்லை, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி துணிஞ்சு அவனை விரட்டி அடிங்க. அதே சாத்தானுடைய கிரியையாகிய அத்தனை நோய்களையும் உங்கள் உடம்புல இருக்க அத்தனை பலவீனங்களையும் அதே பலத்தோடு அதே மாதிரி துணிஞ்சு எதிர்த்து நின்று உங்கள் உடம்பை விட்டு அதை வெளியில் அனுப்புங்க. அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எதிர்த்து நிற்கும்போது அது உங்கள் உடம்புல ஆளுகை பண்ண முடியாது. இது தேவனுடைய ஆலயம், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, இங்கே உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி முதல்ல அந்த பலவீனத்தை உங்களை விட்டு விரட்டி அடிங்க. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறாரு. இது ஏதோ ஜெபத்தை கேட்டோம் அப்படின்னு நீங்கள் இருக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வார்த்தையினால், ஜீவனுள்ள உங்கள் வார்த்தையினால் நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களையும் விரட்டி அடிங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறாரு. இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு சுகமான உறக்கத்தை தராரு, நல்ல சொப்பனங்களை தராரு. ஆமென். வீட்டை சுற்றி அவருடைய இரத்தத்தை நம்ம தெளிச்சிருக்கிறோம். அவர் எல்லா விதமான தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறாரு. நாளை காலை எழுந்திருக்கும் போது உங்களை புதிய கிருபையால் தாங்குறாரு. இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அவருடைய சமாதானத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் நிரப்புறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.